நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையும் மாற்ற தேவனால முடியும். அல்லேலூயா. இதை நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். நீங்க தேவ சமூகத்துக்குள்ள வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்னா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன அளிக்கிறார்? பலன் அளிக்கிறார் என்றும் என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசம் இல்லாம நீங்க ஒன்றையும் தேவ சமூகத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். ஆமென். அப்போ விசுவாசத்தினால நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ ஆண்டவர் அந்த விசுவாசத்திற்கு பதில் கொடுப்பார். ஒரு 18 வருஷமா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தெரியும். வசனம் சொல்லுகிறது, அவ எல்லா பணத்தையும் வைத்தியனுக்கு செலவு பண்ணான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இயேசு வருவதை கேள்விப்பட்டா. இயேசு வருகிறத கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, இயேசு கிட்ட போய் நான் ஜெபிக்கலாம் மாட்டேன், ஏசப்பா கிட்ட என் விண்ணப்பத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க தேவனை பிரியப்படுத்தணும்னா உங்களுக்குள்ளாக என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் அவனை குறித்து உங்களோட பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலையை சந்திக்கிறான். ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறான். வாசிங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அவனுக்கு என்ன பேர் விட்டாங்களா? யாபேஸ். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கிறிஸ்தவங்கள் எல்லாம் இந்த யாபேஸுக்கு பேரை வைப்பாங்க. அப்போ யாபேஸுக்கு பெயருடைய மீனிங் என்னது? துக்கம். அல்லேலூயா. யாபேஸுடைய பேருக்கு மீனிங் என்னது? துக்கம். நிறைய பேர் நினைக்கிறாங்க யாபேஸின் பேர் வச்சா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலான்னு. இல்லை. ஆமென். யாபேஸ் என்ற அர்த்தம் என்னன்னா வலி, துக்கம். ஏன்னா இந்த அம்மா யாபேசுடைய தாயார் இந்த யாபேஸை எப்படி பெற்றாங்கன்னா, துக்கமான சூழ்நிலையில் பெற்றாங்க. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சம்பவம், ஆனால் வேதம் அதை குறிப்பிடவில்லை. ஆனால் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, துக்கத்தினால் பிறந்த ஒரு மனுஷன் தான் யாரு? யாபேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கலாச்சாரத்தில் எப்படின்னா, நம்ம துக்கத்தில் ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம துக்கம் கூட வைக்க மாட்டோம், ஜாயின்னு வச்சுருவோம். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம மாற்றி சொல்லுவோம். ஆமென். அப்போ இன்னொரு இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏலிக்க பையனுக்கு ஒய்ஃப் பிள்ளை பெறும்போது அந்த டைமில் பெட்டி பிடிபடும், உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டுரும். அப்போ இந்த அம்மா அந்த வேதனையில் பெறும்போது பையனுக்கு ஒரு பேர் விட்டாங்க, இக்கோபோத்துன்னு. என்ன பேர்? அப்படின்னா இஸ்ரவேலிலே தேவனுடைய மகிமை அட்டு போயிட்டு, தேவனுடைய மகிமை அட்டு போயிட்டுன்னு தமிழ்ல இருக்கு. கீப்ரூல எப்படி இருக்குன்னா இக்கோபோத். எப்படி இருக்கிறது? அவனுக்கு பேரை வைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு மனைவிக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று யோசேப்பு, ஒன்று யாரு? பென்யமீன். பென்யமீனை பெறும்போது
இந்த அம்மா ரொம்ப துக்கத்தோட பெறும்போது பெனானின்னு ஒரு பேர் விட்டாங்க. ஆனால் யாக்கோபு அந்த பிள்ளையை தூக்கி எடுத்த பிறகு இவன் பென்யமீன், தேவனுடைய வலது கரம் அப்படின்னு பேரிட்டாங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பையனுக்கு பேரை கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்ன, என் பேர் பில்லி கிரகம். என்ன பேர்? ஆமாம், அமெரிக்காவில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன் தான் யார். ஆனால் இந்த பையனுக்கு என்ன பேர் விட்டுருக்காங்க? அவன் ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். அப்போ இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலையிலே இந்த யாபேஸ் கடந்து போகிறான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேரை இட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, கடினமான சூழ்நிலையில யாபேஸ் இருக்கிறான். ஆமென். என்ன கடினமான சூழ்நிலைனா, தன் சகோதரனை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலையில யாபேஸ் இருக்கிறார். ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஆனால் இந்த யாபேஸ் வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரரை பார்க்கிலும் எப்படி இருந்தானா? கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்படி இருந்தான்? கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆமென். நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். நான் பிறக்கும் போதே திக்குவாய் தான், எனக்கு நல்ல பேச்சு வராது. கடைசி பஞ்சில் தான் என்னை உட்கார வைப்பாங்க டீச்சர்ஸ் யாருமே. ஆமென். என்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்னை என்னைக்கு சந்தித்தாரோ, எந்த சார் என்னை கடைசி பெஞ்சில் வச்சாரோ அந்த சாரை என்கிட்ட ஜெபத்துக்கு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷன் அற்பமாக பார்க்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே அந்த மனுஷனை உயர்த்த என் தெய்வத்தால முடியும். ஆமென். இதுதான் நம்ம விசுவாசம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எவனையும் மேன்மைப்படுத்த அவரால முடியும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் முடியாதுன்னு, ஆனா தேவனால் முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த மனுஷன் ஏன் கனம் பெற்றவனாய் மாறினான்? இந்த யாபேசுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறியது என்றால், ஒரு 4 பிரேயர் பண்ணார். எத்தனை ஜெபம்? 4 பாயிண்ட். ஆமென். முதல் காரியம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். முதல் பாயிண்ட், முதலாவது ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? தேவனே என்னை நீர் ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. தேவனே என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் என்பது காரு, நல்ல வீடு கட்டுறது, நல்ல சொத்து வாங்குறது, அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எத்தனையோ பேர் வீடை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியாம இருக்கு. எனக்கு ஒரு ஐயாவை தெரியும், அவரை நான் சந்திக்க போயிருந்தேன். பெரிய வீடு, ஆனா அவரால் வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியல, இருக்க முடியாதனால ராஜா ஊர்ல போய் நைட்டு தங்கிட்டு வருவார். அவன் ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் எனக்கு கொடுத்ததுல ஒரு பெரிய சமாதானம். அல்லேலூயா. பெரிய சமாதானம், அதுதான் ஆசீர்வாதம். இதுதான் யாபேஸ் அறிந்தான். யாபேசுக்கு தெரிஞ்சது உலக பொருள் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆமென் சொன்ன நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருப்பீர்களானால், பரமபிதா அதை பார்க்கிலும் அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பொல்லாத தகப்பனாகிய நீங்களே ஒரு பிள்ளைக்கு இது வேணும் அது வேணும் கேட்டோன்னு வாங்கி கொடுக்கிறீங்கன்னா, என் அப்பா கிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டா அவர் கட்டாயமா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் ஆசீர்வாதம்னா என்னது? நீங்க வாசித்து பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு
ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி. நீங்க அந்த வசனத்தினுடைய மேல படிங்க, மேல உள்ள வசனம். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி, குடும்பத்தை எல்லாம் சேர்த்து ஆற்றில கடக்க பண்ணி, தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். என்ன பண்ணான்? அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்ப யாக்கோபு என்ன பண்றான்னா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு பிந்தி என்ன பண்றான்? தனித்திருந்தான். விஷயம் தெரியுமா? எப்போ குடும்ப சூழ்நிலையெல்லாம் விட்டு நீங்க தேவ சமூகத்துல இருப்பீங்கன்னா ஒரு தூதன் உங்களுக்காக இறங்கி வருவான். அல்லேலூயா. பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவருடைய தொடை சந்தை என்ன பண்ணாராம்? தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்துகள் சுளுக்கிற்று. யாக்கோபுடைய தொடை சந்து, ஏன் ஆண்டவர் யாக்கோபுக்கு தொடை சந்தை பிடிச்சார்னா இந்த காலை வச்சுதான் அங்க ஓடுறது இங்க ஓடுறது. அதான் ஆண்டவர் பார்த்தார், கொஞ்சம் நில்லுன்னு சொல்லிக்கிட்டு தொடை சந்தை என்ன பண்ணாரு? சுளுக்க வச்சார். அடுத்த வசனம் படிங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடியட்டும் என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். நான் உங்களை போக விட மாட்டேன். ஆமென். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவ சமூகத்துல நம்மளுடைய ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் இருக்கு. அப்ப அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போராடணும். இன்னைக்கு வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சக்சஸான காரியத்தை சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்களுக்காக போராடுவீங்களோ உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. போராட்டத்தை விடவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிடுறாரு, ஒரு விதவையை குறித்து சொல்றாருல. ஆமென். லூக்கா 18வது அதிகாரத்தில் சொல்றாரு, அநீதி நிறைந்த ராஜா கிட்ட போய் போராடுங்க. இந்த அம்மா பெற்றுக்கொண்டாங்களா? அவனே மனுஷனை மதிக்க மாட்டான். அவனுக்கே ஒரு எண்ணம் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணோம்? நியாயத்தை கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நீங்க போராட பழகணும். ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, அவன் ரட்சிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அவன் போராடுகிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? போக விட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வருஷம் 2 வருஷம் ஜெபிக்கிறத வைத்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது. நீங்க போராடுகிற இருதயம் உள்ளவங்களா இருந்தா கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் என்ன ஆசீர்வாதம்? கீழே படிங்க. அவர் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? யாக்கோபு. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? ஏமாற்றுக்காரன். யாக்கோபுனா என்ன அர்த்தம்? ஈசாக்கு கேட்டார்ல, உன் பேர் என்னன்னு கேட்டானே, என்ன சொன்னா? நான் ஏசான்னு சொன்னான். இப்ப ஆண்டவர் இவங்கிட்ட கேட்கிறார், உன் பேர் என்ன? இவன் என்ன சொல்றான்? யாக்கோபு. இப்பதான் உண்மையை சொல்றான். அல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல், இனி உன் பெயர் என்ன இல்ல? யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இப்ப இவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாக்கோபுக்கு எல்லா வசதியும் இருந்து, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, போதா குறைய எத்தனையோ ஒய்ஃப் இருந்துச்சு. அல்லேலூயா. பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லா ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு இருந்த பிறகும் அவனுக்கு உள்ளத்துல ஒரு பயம். என்ன பயம்? ஏசா வாரான். எத்தனை பேரோட வாரான்? 400 பேரோட வாரான். இப்போ அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தில் வைத்து இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. எனக்கு ஒன்று தெரியும், என் அறை கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
நான் இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நாம் ஆராதிக்கிற தேவன் செத்த கடவுள் அல்ல. நாம் ஆராதிக்கிற இயேசு மரித்தவர் அல்ல. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நோக்கி, அவரை தேடி வருகிற யாவருக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். இனி நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பெறதான் நீங்க வாஞ்சிக்கணுமே தவிர, எனக்கு ஒரு வீடை கட்டுங்க, அந்த வீடை கட்டுவீங்க, கரண்ட் பில்லு கட்டணுமே, வெள்ளை அடிக்கணுமே. அல்லேலூயா. ஆமே. ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலே போதும், என் பிரச்சனையே மாறும். அது போய் இனி அடுத்தது அந்த பிள்ளை பேசணும், நடக்கணும். இனி அடுத்த அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இனி அந்த பிள்ளை, இப்போ அந்த அம்மா சொல்லும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காலேஜும் கிடச்சிரும். இப்போ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாறும், எப்படி சுற்றிட்டே இருக்கும். இது இல்லைங்க. ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணணும். என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, என் பிள்ளை ஆவிக்குரிய நன்மையினால, தேவனை அறிகிற அறிவுனால என் பிள்ளை வளர்ந்து பெருகிட்டுனா, ஏற்ற வேலையில் கர்த்தர் காரியங்களை கை கூட பண்ணுவான். ஆமென். நிறைய பேருக்கு இந்த ஒரு அறிவு இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நடக்கணும், அது நடக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் போராட்டத்தை விட தேவ சமூகத்தில் தரித்திருந்து அவரை நோக்கி, நீர் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமே. அப்ப ஆசீர்வாதம் என்னது? நல்ல வீடு கட்டுவது, கார் வாங்குவது, ஆமே, சொத்து வாங்குவது, அது இல்லைங்க. எல்லாம் இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு வேணும், என் தேவன் எனக்கு வேணும், அவருடைய அன்பு எனக்கு வேணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்கிறார். சாலமோன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, இந்த மக்களை நான் கரெக்டா நடத்தணும், நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியணும், நியாயமா நடத்தணும், அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு கொடுங்க. உடனே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9 வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரித்து யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்ட பிறகு ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா? உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்கள் கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், உன்னுடைய சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, நீ இந்த காரியத்தை கேட்டபடியினால, நியாயம் விசாரித்ததற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் வந்துட்டாரு, தரிசனமா வந்து நிக்கிறாரு, பிரத்யட்சமா வந்து நிக்கிறாரு. நீங்க என்ன கேட்பீங்க? நான் சொல்லவா? நான் கேட்பேன், ஆண்டவரே, நான் ஒரு வாடகை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடை தாங்க ஆண்டவரே. நான் அப்படிதான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனா சாலமன் அப்படி கேட்கல. ஆண்டவர் வந்த பிறகும் சாலமன் என்ன தெரியுமா கேட்டாரு? ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஆமென். ஆண்டவர் உங்க முன்னாடி வந்தார்னா ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும்? எனக்கு நல்ல படிப்பை தாருங்க, எனக்கு அது தாருங்க, இது தாருங்க அப்படின்னு கேட்கறதை விட, ஆண்டவரை எனக்கு கிருபையை தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமென். அதை கேட்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? கிருபையோட நீங்க கேட்காத ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடாம அவர் கொடுக்கிறத மட்டும் தேடுறோம். ஆமே. அதாவது நல்லா புரிஞ்சிடுங்க, ஆசீர்வாதம் என்பது ஆமென் ஆசீர்வதித்ததை பார்ப்பதை விட ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமென். நமக்கு அதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதத்தோட ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவன் கேட்டுக்கொண்டதை கர்த்தர் செய்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில் நீங்க எதை கேட்கணும்? ஆண்டவரே, இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும், நான் உண்மையா வாழணும், நான் நல்ல ஜெபிக்கிறவனாய் மாறணும், நான் உங்களுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க கேளாததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அது அது உங்களுக்கு வந்தாலும் அது உங்களுக்கு தேவையா இருக்காது. ஆமென். அதை பின்னாடி தான் வைப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த யாபேஸ் முதலாவது எதுக்காக ஜெபம் பண்ணாரு? தேவனே என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாதம்னா என்னது? ஆண்டவரே நான் 12th படிக்கிறேன், ஆண்டவரே நான் 12th படிக்கிறேன், இந்த படிப்புல உங்க மகிமையை நான் பார்க்கணும். ஆமென். உங்க பிரசன்னத்தை நான் பார்க்கணும். இப்படி கேட்கும்போது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ரெண்டாவது, இவன் எப்படி ஜெபம் பண்ணா? என்னுடைய எல்லையை பெரிதாக்கி பெரிதாக்கி. ஆமென் சொல்லுங்க. யாருடைய எல்லையெல்லாம் பெரிதாகணும்? பெரிதாகணுமா? ஆமென். இங்கெல்லாம் சவுண்டே இல்லையே. ஆமென். உங்க எல்லை என்ன பண்ணணுமா? பெரிதாகணும். ஆமென். எனக்கு கொடுத்த படிப்பு, எனக்கு கொடுத்த தொழில், எனக்கு கொடுத்த வேலையில ஒரு பெருக்கம் வரணும். ஆமென். என்னுடைய எல்லை எப்படி பண்ணணும்? விரிவாகணும். ஆமென். நீங்க ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சந்திக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல. நீங்க 12வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, இப்ப டைம் இல்லை. அதுல இருக்கு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி யாரையுமே கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கல. ஆனா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிப்பேன் என்பது சுயநலம், ஆசீர்வாதமாய் இருப்பது எல்லை. ஆமென். மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவனுடைய கொடி சுவருக்கு மேல என்ன பண்ணுமா? படரும். ஆமென். அல்லேலூயா. வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சவுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை கொடி, அந்த கொலை வந்து வெளியே கிடக்கும். அப்போ வந்து ஒருத்தங்க கேட்டாங்களாம், ஏன் இந்த திராட்சை பழம் வெளியே கிடக்குன்னா, மற்றவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம். ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் வளர்ந்தா கூட அதுக்கு ஒரு 2 துணியை கட்டி வெளியே கிடக்கிறது உள்ளே இழுத்து வச்சிருவோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தம்பி, இன்னைக்கு நீங்க யாராவது ஒருவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெருசாக்குங்க ஆண்டவரே. எதுக்குன்னா, என் மூலமா மற்றவங்க ஆசீர்வாதமாய் மாறணும், என் மூலமா மற்றவங்க நன்மையை பார்க்கணும், என் மூலமா மற்றவங்க ஆசீர்வாதங்களை பார்க்கணும். அல்லேலூயா. என்னுடைய எல்லையை பெருசாக்குங்க. ஆமா, எனக்கு இது சின்னது காணாது, எனக்கு இன்னும் பெருசா கொடுங்க ஆண்டவரே, இன்னும் நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் எப்படி ஜெபிக்கணும்? என் எல்லையை பெருசாக்குங்க. ஆமென். ஆசீர்வாதம் நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, என்னை கொண்டு நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாட்டுங்க. ஆமென். நீங்க இதை ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். அப்ப முதலாவது எப்படி ஜெபம் பண்ணான்? எப்படி ஜெபம் பண்ணா? தேவனே என்னை ஆசீர்வதியும். ரெண்டாவது எப்படி ஜெபம் பண்ணா? என்னுடைய எல்லை என்ன பண்ணணும்? பெரிதாகணும். 144வது சங்கீதத்தில் இருக்கு, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிரம்புகிறதற்கும் நிரம்பி வழிகிறதற்கும் என்ன வித்தியாசம்? நிரம்புனா நான் மட்டும் குடிப்பேன், நிரம்பி வழிஞ்சா ஊரே குடிக்கும். ஆமே. அதனால வசனம், எங்கள் கிராமங்களிலே எங்கள் பாத்திரங்கள், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும், கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பல்லுகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஆண்டவர் கேட்டாதான் செய்வாரு, கேட்காமல செய்ய மாட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும், நான் வளரணும், நான் பெருகணும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர 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 எப்படி இருந்தான்? விருத்தி அடைஞ்சான். பஞ்ச காலத்துல 100 மடங்கு. நல்லா இருக்கிற காலத்துல 100 மடங்கு கிடைக்குமான்னு சொல்லுங்க, சந்தேகம். ஆமே. நல்ல காலத்துல 100 மடங்கு கிடைக்குது. ஆனா மனுஷன் எந்த காலத்துல விதைக்கிறானா? பஞ்ச காலத்துல. ஆமே.
பஞ்ச காலத்தில் எத்தனை மடங்கு? 100 மடங்கு அறுவடை செய்கிறான். அல்லேலூயா. அதனால தான் ஈசாக்கு எப்படி இருந்தாராம்? வர 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 விருத்தி அடைந்தான். ஆமென். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன். அப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன இந்த உலகத்துக்கு நீங்கள் தானே ஆண்டவரை கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அப்படி ஓட்டத்தை முடிக்கக்கூடாது. நான் பரம்பி உலகமெங்கிலும், ஆமே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆசீர்வாதம் உலகமெங்கிலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. நான் உண்மையை சொல்லுகிறேன். நீங்க ஒருவேளை டாக்டருக்கு படிக்கலாம். நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவே என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கும் போது அநேக மக்களுக்கு நான் பிரயோஜனமாய் மாறுவேன். ஆமே. ஒரு 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 ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இலவசமான, அதாவது ஆமே ஸ்தோத்திரம் இலவசமான மருந்துகளை நான் கொடுப்பேன். ஆண்டவரே நீங்க அப்படி பண்ணி பாருங்களா, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய நோக்கெல்லாம் என்ன தெரியுமா? நான் மட்டும் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. என் மூலமாக நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நான் எங்கேயோ போய் படிச்சிருக்கணும், எங்கேயோ ஒரு போலீஸ்காரனாக தான் நான் வாழணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட 15 வயசில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னை போல இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்க பண்ண, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறான். ஆமே. கேளுங்க, உங்களுடைய படிப்பில் கேளுங்க, உங்களுக்கு கொடுத்த காரியங்களை உங்களுடைய எல்லை என்ன பண்ணணும்? பெரிதாகணும். கேளுங்க, 100% கர்த்தர் உங்க எல்லையை பெருசாக்குவார். ஆமென். அல்லேலூயா. வர வர நீங்க எப்படி மாறிடுவீங்க? விருத்தி அடைவீங்க. ஆமென். அப்போ என் ஆசீர்வதியும், 2வது என் எல்லையை பெருசாக்கணும். எதுல எல்லை? என் படிப்புல, என் தொழில்ல, என் வாழ்க்கையில எல்லைகள் என்ன பண்ணணும்? பெருசாகணும். எதுக்கு பெருசாகணும்? எதுக்கு? எனக்கா? மற்றவங்களுக்கா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்க வீட்டில் உள்ள களஞ்சியம் நிரம்பி வலியணும். ஆமென். நிரம்பி என்ன பண்ணணும்? வலியணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, நான் நிரம்பி வலியணும், அநேக பேருக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது வசனம் என்ன சொல்லுங்க? உமது கரம் என்னோட இருக்கணும். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமது கரம் என்னோட இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, என்னோட இருக்கணும். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:6 வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம், ஆமென் ஸ்தோத்திரம், வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அடுத்தது வெளிப்படுத்தல் 1:17 வாசிங்க. நான் அவரை கண்டபோது, யாரை கண்டபோது? தேவனை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. ஆமென். தேவனுடைய கரம் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு படிக்காண்ட 5:6 இருக்கு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். ஆமென். இயேசுவின் கரம் நம்மளை உயர்த்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவின் கரம் என்னை உயர்த்தும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு விடுவிக்கிறார். ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். 2009 நான் போனேன். அங்கே யூத்து மத்தியில், வாலிபருக்கு மத்தியில் ஊழியம் செய்ய போகும்போது ஒரு 7 மாதத்தில் நான் ஓடி வந்துட்டேன். எத்தனை மாதத்தில்? 7 மாதத்தில். ஏன்னா நெருக்கம், போராட்டம். நான் நினச்சேன் ஊழியன்னா நல்ல பஞ்சுமத்த மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளதுலேயே ஊழியம் தாங்க கரும்பு மிஷின். அது பார்க்கும்போது ஆள் கரும்பு மாதிரி இருக்கும், உள்ளே விட்டால் பிதிங்கிரும். ஆமென். சதஞ்சிரும். ஆனால் சதஞ்சனால தான் ஜூஸ் வருது, அது வேற. அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஓடிட்டேன். இனி ஜென்மத்துக்கு இயேசு விடுவிக்கிறாருக்கு உள்ளேயே வரக்கூடாது.
2011 எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சார். ஆமென். ஒரு தரிசனத்தை காமிச்சார். அந்த தரிசனத்திலே மோகன் அண்ணன் வந்து அந்த தரிசனத்தில் என் கையை பிடிக்கிறார். என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை அப்படி கூட்டிகிட்டு போகிறார். போய் இங்கே இருக்கிற ஒரு அறையில் உள்ள மக்களை நீ கவனிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போய் எனக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரியும், அது மோகனன் அல்ல, ஆண்டவர். நான் ஆண்டவருக்கு கையை பிடிச்சேன். இப்போ ஆண்டவர் என் கையை பிடிச்சாரு. நான் பிடிக்கிறதுக்கும் அவர் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பிடிச்சா விட்டுட்டு ஓடுவேன். ஆனால் இயேசு பிடிச்சார் பாருங்க. 16 வருஷம் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். அவன் எத்தனை வருஷம் என் மேலே கேஸ் போட்டாங்க, என்னை வந்து தூக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணாங்களோ ஆண்டவர் அதை தடுத்தார். ஏன்னா அவர் என்னை பிடித்திருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. நான் உங்க கரத்தை பிடிக்க கூடாது ஆண்டவரே, நீங்க என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. நான் படிக்கும் போகும்போது, நான் வந்து ஆண்டவரே வேலை செய்யும் போது நீங்க என் கரத்தை பிடிச்சிங்க ஆண்டவரே. அதனால தான் வசனம் இருக்கு, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு எங்க இருக்கணுமா? பலத்த கரம். எதுல அடங்கி இருக்கணும்? பலத்த கரம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு நாளிலே கூடார மறைவில் வைத்து என்னை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். அருமையான தேவச்சனம். இன்னொரு வசனம் இருக்கு, தாவீது ஜனத்தொகையை எண்ணும் போது அங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு, பிசாசினால் ஏவப்பட்டு ஜன கூட்டத்தை எண்ணும்படிக்கு ஏவப்படும் போது அங்கே ஆண்டவர் கோபம் உண்டு சில வாதைகளை அனுப்பினார். அதுல 24,000 பேர் செத்து போனாங்களாம். எத்தனை பேர்? இப்போ தாவீது ஒரு தீர்மானம் பண்ணார், ஐயோ இத்தனை சேதத்துக்கு நான் தான் காரணம். நான் தேவனுடைய பலத்த கையில அவருடைய கையில போய் விழுவேன் அப்படின்னு சொன்னார். எங்க போய் விழுவேன்? அவர் கையில போய் விழுவேன். அருமையானவர்களே, அல்லேலூயா. உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் உடனே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இன்னைக்கு போய் அவர் கரத்துல போய் விழுவேன். இன்னைக்கு போய் ஆண்டவருடைய கரத்துல போய் விழுவேன். ஆமென். நீங்க விழுந்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஆமே, பெயர் சபா மட்டும் அந்த பிரச்சனை நடக்கும்போது, எருசலேமுக்கு வரும்போது ஆண்டவர் தூதனை சொல்றார், ஸ்டாப் பண்ணுப்பா, நின்னுப்பா. ஆமே, தாவீது என் கையில விழுந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும்னா, உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா ஆண்டவருடைய கரத்துல போய் விழுங்க. மனுஷ கரத்துல போய் விழாதீங்க. உங்களை தூக்கி எடுக்கிற மாதிரி பொறுத்துன்னு போடுவான். தேவ கரத்தில் விழுந்தீங்கன்னா உங்களை தூக்கி எடுத்து உன்னதங்களில், ஆமேன், உயர்ந்த இடங்களிலே அமர பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பண்ணுவாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள். ஆமேன். எங்க நினைச்சாராம்? மனுஷன் பொதுவாக நம்மளை எங்க நினைப்பான்? நம்ம நல்ல வீடு கட்டி நல்ல பண வசதியா இருந்தா நம்மளை நினைப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. எந்த மனுஷனால நம்ம கீழே தள்ளப்பட்டோமோ அந்த இடத்துல நம்ம தலையை உயர்த்துகிறவர். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க கரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்க கரம் என்ன உயர்த்தணும் ஆண்டவரே. எந்த மனுஷ கரம் என்ன பண்ணக்கூடாது? உயர்த்தக்கூடாது ஐயா. நான் யாருக்கிட்ட போய் அது தான் இது தான் சொல்லி கையேந்த கூடாது ஐயா. நான் கையேந்துகிறது வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கணும் நீங்க. ஆமென். இன்னொருத்த தந்து, ஆமென், நான் ஆசீர்வதித்து நாளைக்கு அவன் சொல்லுவான், என் பணத்துல தான் நீ நல்லா இருக்குவேன்னு சொல்லுவான். எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல வைங்கப்பா, உங்க கையை என் மேல வைங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருக்கிட்ட போய் கையேந்த மாட்டேன், உங்ககிட்ட தான். நீங்க தான் என்ன உயர்த்தணும். ஆமென். உங்க கரம் என்ன நடத்தணும், உங்க கரம் என்ன நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இறுதியாய் அவன் பண்ண ஜெபம் என்னது? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு செய்யும். ஆமென். சங்கீதம் 91:1 காணாம சொல்லுங்க. எஸ். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அடுத்தது படிங்க, இப்போ படிங்க.
நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். உங்களுக்கு ஒரு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருப்பீங்கண்ணா. வசனம் என்ன சொல்ல, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு உன்னதமானவருடைய மறைவை கொஞ்சம் சைலண்ட் பண்ணுவாங்க. ஆமே. ஆனால் கீழே இருக்கிற பாருங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். உன் வல பக்கத்தில் 1000 பேரும் உன்னுடைய 10,000 பேர் விழுந்தாலும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னதமானவருடைய மறைவில் இல்லாம இதெல்லாம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். எங்க இருக்கணும்? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருப்பீங்கன்னா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப தீங்கு என்னை துக்கப்படுத்தாதுன்னா தேவனுடைய மறைவுக்குள் நான் வாழணும். ஒவ்வொரு நாளும் யாருடைய மறைவுக்குள்ள இருக்கணும்? தேவ மறைவுக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் என்ன தெரியுமா? பூகம்பம் வரும், பிரச்சனை வரும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஒரு சிட்டியை உருவாக்கிட்டு இருக்கலாம். எதில் உருவாக்குறா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லாரு, நீ பாதாளத்துக்கு போனாலும் அங்கே வருவேன். ஆமே. நீ வானத்தில் ஏறினாலும் அங்கே வருவேன் சொன்னாரா? அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. பெரிய ஆபத்து. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்லுங்க, தம்பி 25 பேர் கொரோனால செத்து போனா தம்பி, கொரோனாவில். ஆனால் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன். அதுதான் உன்னதமானவருடைய பாதுகாப்பு. ஆமே. அப்ப தீங்கு என்ன துக்கப்படுத்தாதுன்னா நான் யாருடைய மறைவுக்குள்ள இருக்கணும்? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கணும். ஆமே. கொஞ்சம் தலையெல்லாம் நீட்டக்கூடாது, நான் தெரியக்கூடாது. அவர் என்ன மறைக்கணும். அவர் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல, யார் எனக்குள் வாழ்கிறார்? கிறிஸ்து வாழ்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, அவர் வாழ்கிறார். கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார். ஆமென். அப்போ உன்னதமானவருடைய மறைவில் வாழணும். சொல்லுங்க, உன்னதமானவருடைய மறைவில் வாழணும். ஆமென். 4 ஜெபம் என்னெல்லாம் சொல்லுங்க? என்ன? என் எல்லையை பெருசாக்கும் உமது கரம் என்னோடு இருக்கு, தீங்கு என்ன துக்கப்படுத்த. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. அம்மா தங்கச்சி, நான் உண்மையை சொல்றேன், நீ விசுவாசமா ஆண்டவர்கிட்ட கேளு, கர்த்தர் உன் எல்லையெல்லாம் பெருசாக்குவார்.